வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் போர்ட் எக்ஸாமினேஷன் as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. இது மாதிரி வந்துருச்சுனாலே ரெண்டு தியரம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. என்னென்ன தியரம்? பெர்னோலி தியரம் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. லிக்விட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, டியூப் வழியா போனாலே ஏரியா மாறுது அப்படின்னு சொல்லு. இதுல எந்த டயக்ராம் கரெக்ட், எது ராங், விச் இஸ் இன்கரெக்ட், விச் இஸ் கரெக்ட். அப்போத ரூல் அப்ளை பண்ணு. வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி? A1 B1 equal to A2 B2. அடுத்தது பாஸ்கல்ஸ் பெர்னோலி பிரின்சிபல் வந்து P1 plus half rho V1 squared equal to P2 plus half rho V2 squared. பாப்பா என்னன்னு A is wrong ன்னு நினைக்கிறேன். பாப்பா என்னன்னு ஏரியா கிரேட்டர், இந்த சைட மட்டும் பார்ப்போம். ஏரியா பெருசா இருந்தா வெலாசிட்டி கம்மி, அப்ப இந்த இடத்துல வெலாசிட்டி லோ. அடுத்தது வெலாசிட்டி லோவா இருந்தா பிரஷர் ஹையா இருக்கணும். பிரஷர் ஹையா இருந்தா லெவல் ஷுட் பி மோர். இதை எங்க அப்ளை பண்ணு, அதே ரூல் எங்க அப்ளை பண்ணு சார். ஏரியா அதிகம், அப்ப வெலாசிட்டி லெஸ். வெலாசிட்டி லெஸ்ஸா இருந்தா பிரஷர் வில் பி மோர், அப்ப இந்த இடத்துல பிரஷர் அதிகம். திஸ் இஸ் கரெக்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் ராங். நல்லா அப்ளை பண்ண பழகிக்கோ. ரெண்டு தியரம், ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் பெர்னோலி பிரின்சிபல். ஆர் யூ கிளியர்? அது ஆக்சுவலி இன்னொரு ஸ்டெப் இருந்திருக்கணும். ஹைட் ரெண்டு ஒரே லெவல்ல இருக்கனால ஹைட் பிகம்ஸ், இங்க இருக்க ஹைட்டும் அங்க இருக்க ஹைட்டும் h into g ன்னு வரும். ரெண்டு சைடு h into g cancel ஆயிடுச்சு. Can we go to the next? ஆக்சுவல் ஃபார்முலா இது p by rho. அந்த ரோ நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். v squared by 2 plus hg equal to constant. புரிஞ்சுக்க, இதை நான் ஆல்ரெடி எடுத்து அதுக்கு பிறகு ரோவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். மல்டிப்ளை பை ரோ டிவைடட் பை ரோ போட்டேன். சரியா? இந்த ஈக்குவேஷன் தான்.